அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஜகுபர் நிசா அறந்தாங்கி. அல்லாஹ் குர்ஆன்ல சொந்தத்தை முறிக்க வேணாம் என்று சொல்றான். ஆனால் என் சகோதரனோ சகோதரியோ அவர்கள் பிள்ளைகளுக்கு வரதட்சணை வாங்கியோ கொடுத்தோ திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த திருமணத்தில் நான் கலந்து கொள்ளலாமா? அழகான கேள்வி கேட்கிறாங்க. திருமறை குர்ஆன்ல பல வசனங்கள்ல சொந்தங்களை முறிக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொந்தத்தை உறவு முறிக்கவே கூடாது, உறவை அனுசரிச்சு வாழணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆரம்ப கட்டத்தில் செய்த பிரச்சாரம் அதுதான். சொந்தக்காரங்களை அனுசரித்து வாழுங்கள், உறவினர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்பது இஸ்லாத்தினுடைய ரொம்ப முக்கியம். உறவினரை பகைச்சும் அடுத்தால எப்படி பகைக்காம இருப்பான்? முதல்ல உன் அப்பன் சித்தப்பனை பகைச்சிட்டு இருக்கிற நீ அடுத்தாலோட ஒழுங்கா நடப்பியா என்று கேட்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அவங்க என்ன கேட்கறாங்க? இப்ப என் சகோதரன் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றார். என்னுடைய சகோதரன் தன்னுடைய குடும்பத்தில் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்றார். அப்ப சொந்தத்தை பகைக்க கூடாது என்று சொல்லி நான் அதில் பங்கெடுத்துக் கொள்வதா, அல்லது சொந்தம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அப்ப நான் புறக்கணிச்சிடறதா? அதான் உங்களுடைய கேள்வி. ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். சொந்தமா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, பெத்த தாய் தந்தையா இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் அனுசரிக்க வேண்டும் என்பது எந்த விஷயத்தில் என்று கேட்டா நேர்மையிலையும் நியாயத்திலையும் தான். வேற தப்புல அனுசரிக்கணும் இதுக்கு அர்த்தமே கிடையாது. சொந்தக்காரங்களை அனுசரிக்க சொன்னதுனால அவங்க செய்யற எல்லா தப்பையும் நம்ம செய்யணும் அர்த்தம் கிடையாது. உங்க தகப்பனாரு கூப்பிடுறாரு, போய் 2 பெக்கு வாங்கிட்டு வாங்குறாரு, 2 விஸ்கி வாங்கிட்டு வாங்குறாரு, மாட்டேன்றணும். தகப்பனார் என்ன சொன்னாலும் கேட்கணுமே, என்ன சொன்னாலும் கேட்க கூடாது. நல்லது சொன்னா தான் கேட்கணும், கெட்டது சொன்னா கேட்க முடியாது. தகப்பனார் என்ன சொல்றாரு, 2 கஞ்சா பட்டம் வாங்கிட்டு வராங்கிறாரு மகனை கூப்பிட்டு. மகன் மார்க்கத்தை விளங்கினவனா இருக்கிறான், மாட்டேன்றணும். இதுல கட்டுப்பட சொல்லி மார்க்கம் எனக்கு சொல்லவே இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மாசியத்தில் காலிக். இறைவனுக்கு மாறு செய்துவிட்டு மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது. இறைவன் சொல்லுகிறான் வரதட்சணை வாங்க கூடாது, மகர் கூடன்னு சொல்லி. அத்தா அம்மா அண்ணன் தம்பி சொல்றாங்க வாங்க சொல்லி. இதுல அத்தா அம்மா கட்டுப்பட முடியாது, அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும். அப்ப மார்க்க விஷயங்கள்ல இன்னும் சொல்ல போனா 7 பேருக்கு அல்லாஹ் அரிசுக்கு கீழே நிழல் கொடுப்பானா. மஹ்ஷர்ல எல்லா மனிதர்களும் எழுப்பப்படக்கூடிய நாள்ல எந்த நிழலும் இருக்காத ஒரு நாளில் 50,000 வருடத்திற்கு நிகரான ஒரு நீண்ட ஒரு நாளில் அல்லாஹ் விசாரணை நடத்துவான். அப்ப 50,000 வருஷம் அளவுக்கு உள்ள அந்த ஒரு நாள்ல அந்த வெப்பம் தாங்காம மூளை கொதிக்கும். அந்த நேரத்தில் 7 பேருக்கு அல்லாஹ் அரிசுக்கு கீழே நிழல் கொடுப்பானா. 7 வகையான ஆட்களுக்கு. அதுல ஒரு வகை யாருன்னு கேட்டா, ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி வ தஃபர்ரகா அலைஹி. அல்லாஹ்வுக்காக வேண்டியே நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டியே பகைத்துக் கொண்டவர்களா இருக்கணும். பகைக்கலாம், ஒரு ஆள் மேல பகைக்கலாம். இப்ப பகைக்கலாம், சொந்த விஷயங்களுக்கு பகைச்சிடாம அல்லாஹ் சொல்லிட்டான் மார்க்கத்துக்கு எதிராக போறாங்க, தப்பான காரியம் செய்யறாங்க என்பதற்காக பகைத்துக் கொண்டால் அது வரவேற்கத்தக்கதாகவும் மார்க்கத்தில் ஆயிரும். அதனால உறவை பகைக்காதீங்க என்பதெல்லாம் எதுக்கு பொருந்தாது? வரதட்சணை வாங்குறதுக்கோ, வட்டி வாங்குறதுக்கோ, இன்ன பிற தப்புகளை செய்யறதுக்கோ, ஒத்து ஊதுறதுக்கு பொருந்தாது. அதை எதிர்க்கத்தான் வேணும். தீமைகள்ல இருந்து அல்லாஹ் தெளிவா சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நல்ல காரியங்களுக்கும் இறையச்சம் உள்ள காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். பாவத்திற்கும் வரம்பு மீறுவதற்கும் நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள். குர்ஆனுடைய கட்டளை அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டதுனால பாவத்துக்கெல்லாம் உதவுறதுக்கு உறவை காரணம் காட்டக்கூடாது.